சாரதா வந்து பிரின்சிபல பார்த்து வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி வந்து, இந்த மாரி காவேரிக்கும் வந்து அம்முக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லிடுறாங்க. அம்மா, பொண்ணு அவங்க 2 பேரும் வந்து காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆனதால தான் அவ எல்லாத்தையும் மறந்துட்டா. அதனால தான் வந்து இப்ப வந்து பொண்ணு அடையாளம் தெரியாம இருக்கா அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு கரஸ்பாண்டன்ட் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்ளோ ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ பிரச்சனையா? பாவம் உண்மையிலேயே காவேரி மிஸ் அப்படின்னு சொன்னோனே, என்ன பண்ணுறதுங்க? அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமயே நாங்க இருக்கோம். எப்போ அவளுக்கு வந்து எல்லாமே பழசு ஞாபகம் வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்காக தான் நாங்க காத்துட்ருக்கோம். அவகிட்ட எல்லா உண்மையும் நாங்க சொன்னோம்னா, அவளுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு நாங்க பயப்படுறோம். வேற எந்த காரணமும் கிடையாது. அப்படின்னு சொன்னோனே, சாரிங்க. இந்த விஷயம் எங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அதான் நாங்க அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. இதுக்கப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறமா வந்து அம்மா, பொண்ணு பிரிய மாட்டாங்க. 2 பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செய்றேன். ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கிடைக்கிறதுக்காக அ என்னால செஞ்ச உதவிய நான் செய்ய முடிய உதவிய நான் கண்டிப்பா செய்வேன். அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு சொல்லிட்டு சாரதாவும் போறாங்க. இங்க வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் குடுக்கறதுக்காக வராங்க. அவங்க சைன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. அப்போ வந்து சைன் பண்ணி குடுத்துட்டு, "மிஸ் ஒரு நிமிஷம்" அப்படின்னோனே, காவேரி திரும்பி பார்க்குறாங்க. "சொல்லுங்க மேடம்" அப்படின்னோனே, இல்ல நீங்க அந்த குழந்தைகிட்ட வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறத பத்தி நான் உங்கள வார்ன் பண்ணியிருந்தேன்ல." "ஆமா மிஸ். அது வந்து நீங்க அத பத்தி எதுவுமே சொல்ல வேணாம். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். தாய் இல்லாத குழந்தைக்கு தாய் மாரி மிஸ் தான் இருக்கணும். நீங்க அந்த பொண்ண நல்லா பார்த்துக்கங்க. அந்த குழந்தைய நீங்க அக்கறையோடையும், பாசத்தோடும் பார்த்துக்கங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து அப்படி பார்த்துக்க வேணாம். இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. "மிஸ் எதனால இத மாற்றோம் அப்படி தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னோனே, "இதில என்னங்க இருக்கு? நானும் ஒரு அம்மா தானே. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்பவும் போல பழகுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டுட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல வந்து காவேரிக்கு. அப்புறமாவும் ஒரே யோசனையா இருக்கு. "ஏன் இந்த மிஸ் இப்படி சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து காவேரி வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "அம்மா நினச்சு கூட பார்க்கலம்மா. திடீர்னு கரஸ்பாண்ட் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. எதனால அப்படி யோசனை பண்ணி பேசினாங்கன்னே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க காவேரி சந்தோஷப்படுறத. சரிம்மா, இன்னொரு விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அம்மா இத பாரேன்" அப்படின்னு சொன்னோனே, "என்னடி இதெல்லாம்? நீ வந்து பாரும்மா" அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, "என்னடி இதெல்லாம்? நெறைய பொண்ணுங்க ஃபோட்டோலாம் வருது. என்ன கதை இதெல்லாம்?" "அம்மா இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல அலையன்ஸ்மா. இந்த மாரி நம்ம வந்து குடுத்துட்டா போதும் நம்மளோட பேர. அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து ப்ரொபோசல் வந்து அவங்க நெறைய வந்துரும். அது நம்மளுக்கு எது கரெக்ட்டா இருக்கோ அத வச்சு நம்ம செலக்ஷன் பண்ணிக்கலாம்." "சரிடி, அம் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கா? அதான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்ம்மா." "எனக்கு இல்லம்மா. உனக்கு இல்லன்னா பாரும்மா, பொண்ணுங்க தான் நெறைய ஃபோட்டோ உன்கிட்ட காட்டுறேன்." "சரி, பொண்ணுங்கள காட்டுற, பையனுங்கள காட்டலையே?" அப்படின்னோனே, "ம்மா அது இல்லம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்னடி சொல்ல வர? ஒண்ணும் புரியலையே." "ம்மா நான் வந்து இதில பார்க்குறது யாருக்காக தெரியுமா?" யாருக்காக? வேற யாருக்கு? அம்முவோட அப்பாக்கு தாம்மா பார்த்துட்ருக்கேன்." "ம்மா இந்த பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணு அழகா இருக்கும் அவருக்குன்னு பாரேன். ஏன்னா அவரே ரொம்ப அழகு. அவருக்கு ஏத்த பொண்ண நம்ம பார்க்கணும்லம்மா." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. காவேரியை பார்த்துட்டு சாரதா, "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா, விஜய் சார் சொன்னாரு. இந்த மாரி வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையாம். அவரும் வந்து நல்ல பொண்ணா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மதமா சொன்னாரு." "அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மனசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வருது? குழந்தை மேல அன்பு செலுத்தவங்க யாரா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்றாரு. அந்த மாரி ஒருத்தர் தான் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதனால முதல்ல பொண்ண பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க குழந்தையும் அந்த பொண்ணையும் மீட் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் என்ன, அந்த குழந்தைக்கு வந்து பொண்ண புடிச்சிருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு குழந்தைய புடிச்சிருந்தாலும் சரி, விஜய் சாருக்கு கல்யாணம் ஆயிடும்லம்மா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பாவமா அந்த குழந்தைக்கு அம்மா கிடைப்பாள்லம்மா." அப்படி சொன்னோனே, அப்படியே அதிர்ச்சியா உறைஞ்சு போறாங்க சாரதா. "காவேரி சொல்றது கேளு காவேரி. நம்ம ஏன் காவேரி இதெல்லாம் பார்க்கணும்? ஆமா நீ தானம்மா சொன்ன, நம்ம சொந்தக்காரங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே ஒரே குடும்பம் தான் அப்படி சொன்னேல்ல. நம்ம பார்க்காம அவருக்கு யார் பார்ப்பா? நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணணும்லம்மா. எனக்கு ஒரு டைம்ல இந்த அம்மாவ பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவ அம்மா இல்லாததால தான் அவ மேல நான் அன்பு செலுத்துறேன். அதனால தானே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அவளுக்கு அம்மா வந்துட்டா, அதுக்கப்புறம் நான் வந்து அவகிட்ட ஒதுங்கிடலாம்ல. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்போ அவகிட்ட அன்பு செலுத்த உனக்கு பிடிக்கலையாடிம்மா? அதுக்காக சொல்லலம்மா. இருந்தாலும் அம்மா மாரி ஆகுமாம்மா. அதனால தான்ம்மா." "சரிம்மா நானே பார்க்குறேன்." அப்படி சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு நகர்த்திட்டே போறாங்க. ஃபோன்ல, "இந்த பொண்ணு நல்லாயிருக்கா? இந்த பொண்ணு அவருக்கு மேட்ச் ஆகுமா?" அப்படி சொல்லிட்டு. இது எல்லாம் பார்த்து வந்து சாரதா ஒரே டென்ஷனா இருக்காங்க. என்ன இவ நம்ம மாப்பிள்ளை கிட்ட இந்த மாரி சொன்னா, இவ வேற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாளே! இப்ப என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன அத்த, புது ட்ராக்ல வந்து காவேரி போறா" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம